வணக்கம். நான் டாக்டர் எஸ். புருஷோத்தமன். டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபேமிலி மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் நீலு மெடிக்கல்ஸ் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன். இது வந்து எங்க ஹாஸ்பிட்டல் வந்து 15 பெட்டட் ஹாஸ்பிட்டலுங்க. இங்க வந்து பிரைம் சென்டர் கோயம்புத்தூர்ல செல்லபுரம், பேரூர் மெயின் ரோட்ல இருக்கு. இங்க வந்து நாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நவீன முறையில வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் சுகர்னால வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம நவீன முறையில எல்லாத்துக்கும் குடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பா வந்து எங்ககிட்ட வந்து ஒரு போரியாட்ரிக் சர்ஜிக்கல் யூனிட் இருக்குதுங்க. ஒரு ஆபரேஷன் தியேட்டர். ஸோ அதில வந்து சுகர்னால வரக்கூடிய புண்கள், ஆறாத புண்களுக்கெல்லாம் நவீன முறையில வந்து சிகிச்சை குடுத்துட்டு இருக்கிறோங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டயாஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோகிராம் ஒண்ணு இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டயபெட்டிக் ஃபிட்னஸ் புரோகிராம் அண்ட் டயபெட்டிக் வெல்னஸ் புரோகிராம் சொல்லிட்டு 2 புரோகிராம் நாங்க நடத்த போறோம். 2 புரோகிராமும் 6 மந்த்ஸ் டியூரேஷன்ல நடக்க போகுதுங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நவீன முறையில அவங்க சுகர்னால பின்னாடி வரக்கூடிய சில பாதிப்புகள், சில பின்விளைவுகள்லாம் வராம தடுக்கிறதுக்கு உண்டான நவீன முறையான சிகிச்சைலாம் வந்து நெறைய பேர் குடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ சுகர் அப்படின்றது நமக்கே தெரியும். நெறைய பேர் இந்தியால மட்டும் இல்ல உலகம் பூரா நெறைய பேர் பாதிக்கிற ஒரு வியாதி. ஸோ அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்றோம். ஸோ சுகர் வந்து அது ஒரே ஒரு தன்மை உள்ள டிசீஸ் கிடையாது. அதனால நெறைய உறுப்புகள் பாதிக்குது. அதனால பல வியாதிகள் கூட ஒட்டுண்ணி மாதிரி கோமார்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால இன்னும் பல வியாதிகள் உடம்புல உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இந்த சுகர் அப்படின்றதுல நம்ம எங்கெல்லாம் நாங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம்னா, சுகர் பேஷண்ட் அதிகமா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மருந்து மாத்திரைகள்லாம் எப்படி குறைக்கலாம்? இன்சுலின் போடுறவங்க, டைப் 2 டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க இன்சுலின்ல இருந்து எப்படி வெளிய வரலாம்? சுகருக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா சுகர் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு, சுகருடைய அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான மாத்திரைகள், மருந்துகள்லாம் எப்படி அளவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரலாம். ஸோ இத பத்தி நாங்க வந்து இத இண்டிவிஜுவலா கான்சன்ட்ரேட் பண்ணி, நாங்க இத வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நெறைய வழிமுறைகள்லாம் சொல்லிக் குடுக்குறோங்க. ஸோ இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ப்ராஜெக்ட் டயாஃபிட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டயாஃபிட்ன்ற ப்ராஜெக்ட்ல வந்து 2 புரோகிராம் வச்சிருக்கோம். டயபெட்டிக் ஃபிட்னஸ் புரோகிராம், டயபெட்டிக் வெல்னஸ் புரோகிராம் 2 புரோகிராம் வச்சிருக்கோங்க. இந்த புரோகிராம் மூலியமா நாங்க நெறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல், சுகருக்கு உண்டான பக்க விளைவுகள், பின் விளைவுகள்லாம் இல்லாத அளவுக்கு அவங்க எப்படி வாழ்றதுன்ற விஷயத்த அவங்களுக்கு கத்துக் குடுக்க போறோம். அண்ட் அவங்களுடைய மருந்து மாத்திரைகள்லாம் ஸ்டெப்பா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு, மருந்து மாத்திரையே இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எப்படி வாழ்றதுன்னு சொல்லிக் குடுக்க போறோம். அதுக்கான விஷயங்கள அவங்களுக்கு நாங்க வந்து கைட் பண்ண போறோம். அண்ட் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பின் விளைவுகள் அப்படின்னு பார்த்தா நெறைய பின் விளைவுகள் இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா சுகர்னால பாதிக்கிறது நரம்புகள் பாதிக்குது, கண் நரம்புகள், கால் நரம்புகள், கிட்னி பாதிக்குது, ஸோ ஹார்ட் அட்டாக் வரலாம். நெறைய பேருக்கு மூளை, பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இந்த மாரி எல்லா உறுப்புகளும் பாதிக்கக்கூடிய தன்மை ஃபியூச்சர்ல சுகர் கண்ட்ரோல்ல இல்லாதவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பின்விளைவுகள எப்படி கட்டுப்படுத்தலாம்? இப்ப வர பேஷண்ட்ஸ்க்கு பின்விளைவுகள்லாம் இப்போ ஏதாவது இருக்குதா? அதுக்கு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்றது தான் முதல்ல நாங்க இந்த புரோகிராமுடைய ஆரம்பத்துல பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, கார்டியாக் ஸ்கிரீனிங். அவங்களுடைய இருதயத்தோடைய வலிமை, இருதயத்தோடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது? அப்படின்றத அசஸ் பண்ணுவோம். நுரையீரலுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு? பல்மோ ஸ்கிரீனிங் பண்ணுவோம். அப்புறம் கிட்னியோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? நெஃப்ரோபதி ஸ்கிரீனிங் பண்ணுவோம். கண் நரம்புகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஃபண்டோஸ்கோபி, ரெட்டினோபதி ஸ்கிரீனிங் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மத்த உறுப்புகளுடைய உபாதைகள் இருக்கா? உடம்புல வந்து கழிவுத்தன்மைகள், நச்சுத்தன்மைகள் அதிகமா ரத்தத்துல சேர்ந்திருக்கா? ஸோ ரத்தத்துல ஸ்கிரீனிங்ஸ் நெறைய பாராமீட்டர் ஸ்கிரீனிங்ஸ்லாம் நெறைய பண்றோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பேஸ்டா அத வச்சுட்டு, அவங்களுக்கு எந்த வகையில சுகர் எதனால வந்திருக்குதுன்றத நாங்க அசஸ் பண்ணுவோம். ஸோ சுகர் வந்து அவங்களுக்கு இப்போ சுகர் இன்சுலின் உடம்புல பற்றாக்குறையினால வந்திருக்கா? இன்சுலின் இருக்குது. ஆனா அந்த இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யல. ரெசிஸ்டன்ஸ்னால வந்திருக்கா? அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுனால சுகர் கண்ட்ரோல் ஆகலையா? இல்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால சுகர் கண்ட்ரோலுக்கு வரலையா? இல்ல அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்னால அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வரலையா? இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு, இந்த புரோகிராம்ல நாங்க அவங்களுக்கு தெளிவான சில விஷயங்கள கைட் பண்ணுவோம். ஸோ 6 மாசம் இந்த புரோகிராம் மூலியமா அவங்க கூட நாங்க இருக்க போறோம். 6 மாசம் அவங்க எடுத்துக்கிற சில மருந்து மாத்திரை, சுகருக்கு உண்டான மருந்து மாத்திரைகள், அதுக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டெப்பா அவங்க வந்து அந்த மருந்து மாத்திரை உட்கொள்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, ஃபியூச்சர்ல அதிகமா மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க கம்மி மருந்து மாத்திரைக்கு கொண்டு வரலாம். கம்மி மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க மருந்து மாத்திரை இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம். இன்சுலின் போடுற டைப் 2 பேஷண்ட்ஸ வந்து இன்சுலின் இல்லாத நிலைமைக்கு கொண்டு வரலாம். சுகர்னால பின்விளைவுகள் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சில உடல் உபாதைகள், பின்னாடி வரக்கூடிய சில ரிஸ்க்ஸ், சுகர்னால வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய
சில உடம்புக்கு ரொம்ப மோசமாக வரக்கூடிய பின் விளைவுகள். ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்தி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகளை நாங்கள் இதில் கற்றுக் கொடுக்க போகிறோம். அதை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட் ஓரியன்டாக அவங்களுக்கு வந்து அதை உணர வைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் 2 வகையாக இருக்குதுங்க. ஒன்று டயபெட்டிக் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், இன்னொன்று டயபெட்டிக் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ன்றது 3 நாள் பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட்டாக எங்கள் கூட இருப்பாங்க. ஃபார்வர்ட் பை தட் அவங்க 6 மாதம் எங்களுடைய கண்காணிப்பில் இருப்பாங்க. வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மாதமும் அவங்க அவுட் பேஷண்ட்ஸில் தான் இருப்பாங்க. 6 மாதம் எங்கள் கண்காணிப்பில் டோட்டலாகவே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு சொல்லிட்டு சுகரை 24 மணி நேரமும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை வந்து அவங்க உடம்புல பொருத்தி விட்டுருவோம். அதை 14 நாள் கழிச்சு 24 மணி நேரம் 14 நாளும் அவங்க உடம்புல சுகர் எந்த லெவலில் இருக்குதுன்றத அசஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல், அதுக்கு தகுந்த மாதிரியான உறக்கம், அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் சரி பண்ணணும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் என்னென்ன சேஞ்சஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கைட் பண்ணி அவங்க உட்கொள்கிற மருந்துகளை ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைக்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலிமா அவங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் என்ன மெயினான ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் ஹைலைட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ராம் வர்ற அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சில விஷயம், அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அவங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு செல்கள்லையும் தேங்கக்கூடிய கழிவுகள்னால தான் நம்ம உடலுடைய ஆயுட்காலம் குறையுதுங்க. ஸோ அந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது? அப்போ கழிவுகள் வெளியேற்றினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்ஸ்க்கும் நல்லா போச்சுனாவே அந்த உறுப்பு நல்லா, அந்த செல்ஸ் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அந்த உறுப்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அந்த சிஸ்டம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம என்டையர் உடம்பே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணால் வர பேஷண்ட் அத்தனை பேருக்கும் டீடாக்சிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு உண்டான சில விட்டமின், மினரல்ஸ் அண்ட் நியூட்ராக்யூட்டிகல்ஸ் அவங்க உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமாக சுகருக்கு தேவையான சில விட்டமின்ஸ், சில மினரல்ஸ், சில சத்து பொருட்கள் அண்ட் சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சில ரொம்ப அவசியமான சில உடம்புக்கு தேவையான சத்துக்கள். ஸோ இது எல்லாமே அவங்க உடம்புல குறைஞ்சிருக்குது இல்லை பத்தலை அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணுவோம் இந்த ப்ரோக்ராம் மூலிமா. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க கணையம் ரொம்ப வலிமையடையும், அவங்க கணையத்துடைய லைஃப் ஸ்பேன், கணையத்துடைய வாழ்நாள் அதிகமாகும், கணையத்துடைய வேலைப்பாடு செயல்தன்மை அதிகமாகும். அதனால இயற்கையாக இன்சுலின் உற்பத்தி பண்ற சத்து கணையத்துக்கு கிடைக்கும். அதனால அது மூலியமா இவங்க சாப்பிட்ற மருந்துகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி கொண்டு வர முடியுங்க. மருத்துவ ரீதியா சயின்டிஃபிக்கலான வழிமுறையில் இதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நாங்கள் ஒரு டீமாக பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் டாக்டர்ஸ் பேனல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டாலஜிஸ்ட், ஸோ நான், அப்புறம் கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் டாக்டர் இருக்காரு எங்கள் டீமில், பல்மனாலஜிஸ்ட் அதாவது நுரையீரல் பார்க்கக்கூடிய டாக்டர் இருக்காங்க, கண் டாக்டர் இருக்காங்க, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர் இருக்காங்க, நரம்புகளுக்கெல்லாம் பார்த்து கால் நரம்புகள பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பாதத்துக்கு உண்டான ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்து போடியாட்ரிக் சர்ஜன் அவங்க இருக்காங்க. ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸாக நாங்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கோம். டாக்டர் டீம் மட்டும் இல்லாமல் நர்சிங் டீம், அது நர்சிங் டீம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டைட்டிஷியன் டீம், ரொம்ப எக்ஸ்பர்ட் டைட்டிஷியன் டீம் வச்சுருக்கோம். அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட், இந்த சர்க்கரை நோயை எக்ஸசைஸ் மூலயமா அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் மூலயமா எப்படி குறைக்கிறதுன்றதை பற்றி ஒரு நல்ல சிறந்த எக்ஸசைஸ் வல்லுநர்கள், அதாவது உடற்பயிற்சி வல்லுநர்கள் கொண்ட ஒரு டீம், ஃபிசியோதெரபிஸ்ட் கொண்ட டீம், இது இல்லாமல் டெக்னிக்கல் டீம் அண்ட் இவங்க எல்லாரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை வந்து வர்ற பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம், செய்ய போகிறோம். இதனால எங்களுடைய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த 1 இயரில் ஒரு 10,000லேருந்து ஒரு 20,000 சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் டயபெட்டிஸ்னால வரக்கூடிய பின் விளைவு, இந்த சுகர் வியாதினால வரக்கூடிய பின் விளைவுகள் எதுவும் இல்லாமல் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து மாத்திரைகள், கம்மியான மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு அவங்க எப்படி ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 1 lakh சுகர் பேஷண்ட்ஸோட லைஃப்பை வந்து நாங்கள் டச் பண்ணணுன்றது தான் எங்களுடைய லட்சியங்க. ஸோ அதை நோக்கி நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள், இப்போ சுகர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியாது. சுகருக்கு மட்டும் வைத்தியம் பண்ணுறது இல்லாமல் அந்த பிரச்சனைக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து வெளியே வர்றது எப்படின்றது இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் மூலிமா அதுலேருந்து வெளியவும் வரலாம். ஸோ வாங்க, இந்த ப்ரோக்ராமில் உங்களை நம்ம மீட் பண்ணுறோம். உங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம்.
எல்லாரும் வந்து பயனடைங்க. தேங்க் யூ.